வாயால வீணை வாச்சது போதும், கம்பி கட்டாயிட போது, தயவு செஞ்சு நிறுத்திக்க. தீர்த்தம் வாங்கிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த கிருஷ்ண மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு தீர்த்தம் சாப்பிடுங்க. பகவான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். காலையில தான் இந்த தீர்த்தத்தை பத்தி பேசுவார். ராத்திரியான இந்த மனுஷன் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிற லூட்டி ஏக்குன்னா தெரியும். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம். பிரதட்சணம் பண்ணுங்க. வாரு போய். குழந்தை இல்லாத குறை என்னோடது இல்ல, என் புருஷன் தான் உனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா. இந்த குறை மனுஷனை நிற மனுஷனாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் மேல எந்த குறையும் இல்லைங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கின அளவுக்கு வயிறு வீங்கிறதுக்கு நீதான் வரம் கொடுக்கணும் கிருஷ்ணா. என்ன டாக்டர் சொல்றீங்க? இனிமே ஸ்வீட்டை நான் கண்ணாலேயே பார்க்க கூடாதா? எப்படி டாக்டர் முடியும்? நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட கேஷியர் ஆச்சே. புரியுது டாக்டர். இனிமே நான் சிறந்த சுகர் பேஷண்டா நடந்துக்கிறேன். ஓகே. ஐயோ, இந்த வயசுலயும் தினம் 3 கிலோ ஸ்வீட்டை முழுங்குறாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம ஜாதகத்துல வரிசையா இருக்கிற கிரகங்கள்லாம் வக்கரம் ஆயிடுச்சா? இதையெல்லாம் நம்ம ஃபேமிலி ஜோசியர் புட்டு புட்டு வச்சிருவாரு. சார், ஸ்வீட் சுந்தரம் நீங்க தானே? யோ, இப்படி சொல்லி சொல்லிதான் நான் சுகர் சுந்தரம் ஆயிட்டேன். யார் நீ? உங்க ஃபேமிலி ஜோசியர் இந்த ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. ஏன் நேர்லயே வந்து பலன் சொல்லியிருக்கலாமே. இதெல்லாம் நேர்ல சொல்ல முடியாதா? வெள்ளாவரியா நோட் புக்ல எழுதியிருக்காரா? உங்களை படிச்சு தெரிஞ்சு சொன்னாரு. என்ன வெள்ளெழுத்தா? உண்டா? எழுத்தெல்லாம் கருப்பா தான் இருக்குது. எனக்கு தான் வெள்ளையா தெரியுது. கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன். காலையில இருந்து 20 ரூபா நோட்டெல்லாம் 100 ரூபா நோட்டு நினைச்சு கல்லாப்பட்டியில போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தம்பி, இத கொஞ்சம் நீயே படிச்சு சொல்ல. என்ன ஊங்குற? உறக்க சொல்லு. எனக்கு காது கொஞ்சம் மந்தம். சுகரா? ஆமாயா. கூரை மேல நின்னுகிட்டு கூச்சல் போடு, ஊருக்கே தெரியட்டும். சத்தமா படிச்சு தொலை. எண்ணி ஒரு வருஷத்துல உங்க பொண்டாட்டி இன்னொருத்தோட ஓடிடுவாளாம். ஓடட்டுமே. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எதுக்கு? நான் ஆசைப்பட்ட மாதிரியே எண்ணி ஒரு வருஷத்துல ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போறணுங்க. புது தொழிலா? இது ஜாதகத்தை விட கேவலமா இருக்குதே. ஏனுங்க, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ற எங்க அப்பா மேல கேஸ் போட்டுக்கணும். இது சந்தோஷமான விஷயமா? வெரி குட் ஃபேமிலி. சும்மா இருங்க. இன்னும் ஒரு வருஷத்துல சொத்தை பிரிக்க போறாங்களா? அதுல எனக்கு வர பங்கு வச்சு சுந்தர ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சாங்களா? ஐயோ, நான் அவசரப்பட்டு கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிட்டேன். இந்தாங்க மாமோய். எதுக்கு திடீர்னு தாலி நீட்டுற? இதுல கொஞ்சம் குங்குமம் வைங்க மாமோய். அப்படியா? வர வர நீ என்ன சொன்னாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. மாமா சாப்பிடுறதுக்கு கும்பகரண கட்டெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தலகாணி போய் ரெடி பண்ணி வச்சிருக்கு.
துண்டு கேக் கொடு. கெட் லாஸ்ட். என்ன அஞ்சல, எப்பவும் காலையில 7:30 மணிக்கு கார்பரேஷன் குழாயில தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு பால் ஊத்த வருவேன். இன்னைக்கு வெள்ளனே வந்துட்டு ஏன்? உங்க பால் 8:30க்கு தான். இந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வர போறாரே கோபாலகிருஷ்ணரே, அவருக்கு நேர்ல கறந்து கொடுக்கதான் மாடோடையும் ஜோடுதலையோடையும் வந்திருக்கேன். ஏண்டா மம்முட்டி, காலையில 6 மணிக்கு போட வேண்டிய பேப்பரை வழக்கமா சாயந்தரம் 6 மணிக்கு போடுவேன். இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்குது, காலையிலேயே கொண்டாந்துட்டேன். 2 மாசம் பேப்பர் காசை கொடுக்காதவனுக்கெல்லாம் சாயங்காலம் பேப்பர் போறதே பெரிய விஷயம். தீவட்டி இது இந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வர போறாரு கோபாலகிருஷ்ணன், அவருக்கு இன்னைக்கு நான் போடுற பேப்பர் காசு போன மாசமே எனக்கு செக் அனுப்பிச்சாரியா. என்னப்பா அது, நான் கேஸுக்கு புக் பண்ணி 1/2 hour தான் ஆச்சு, அதுக்குள்ள கொண்டு வந்து நிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. ஏமா இது உனக்கு இல்ல, கோபாலகிருஷ்ணன் சாரு 6 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டாரு, அவருக்காக கேட்டாந்துக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பானோ? உன்னிட்ட யாரு கேட்டா? யூ ஸ்டூபிட். நம்ம காலனி அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லி மேல இருக்கிற அந்த அம்மாவை முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாத்தணும். மேல இவ்வளவு வெயிட் இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. ஓகே ஓகே, நல்ல நேரத்துக்குள்ளே வந்துட்டான். எல்லாரும் நல்லா இருக்கும். ஹலோ, ஐ எம் கோபாலகிருஷ்ணன். நான் கோபாலகிருஷ்ணன். வணக்கம்மா. ஹலோ, நான் தாங்க கோபாலகிருஷ்ணன். நான் கோபாலகிருஷ்ணன். ஹலோ மேடம். சார் வாங்க வாங்க கோபாலகிருஷ்ணன். சீட், டேக் யூர் சீட். ஆமா, சொந்த ஊர் அது? கோயம்புத்தூருங்க. ஹை கோயம்புத்தூருங்களா? பின்ன அவர் என்ன கோயம்பேடு மார்க்கெட் நான் சொன்னாரு? அது என்ற ஊருங்க? அது 1.5 ஊரோ 1.25 ஊரோ. ஊருக்காரங்களை பார்த்த உடனே மறந்துருவியே. இன்னைக்கு என்ன நாள்? பாம்பு புத்துக்கு பால் ஊத்துற நாள். கட்டுப்பட்டு இந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் ஊத்திட்டு வா. அப்பா, ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட்டை பார்க்கும்போது நாக்கு நமனமான்னு இருக்குது. ஆனா எனக்கு சக்கரை வியாதி. அதை விடுங்க. முதல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. முதல்லனா எல்லாரும் மாதிரி 1ஆம் கிளாஸ் தான். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். கேட்டரிங் டெக்னாலஜி சார், சமையல் கலையை பத்தி. என்னது, சமைக்கிறது ஒரு படிப்பா? ஆமாங்க மேடம், 3 years கோர்ஸ். சைனீஸ் ஃபுட்ல இருந்து செட்டிநாடு சாப்பாடு வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ அப்படிங்களா? ஆமா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நான் ஒண்டி கேட்டேங்க. அப்போ 5 star ஹோட்டலுக்கு சமைக்க போனா அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும் இங்க வருவீங்களா? சே, நான் எப்பவும் வீட்டிலே தாங்க இருப்பேன். எப்போ தான் ஹோட்டல் போவேன். உங்களுக்கு சமையல் எதனா டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். புதுசா வந்திருக்குன்னு எங்கிட்ட சங்கோஜனா படாதீங்க. என் பொண்டாட்டிய பார்த்தா சமையல்ல டவுட் வரா மாதிரியா தெரியுது. பூரண திருப்தி. அம்மாடி, நான் கிளம்புறேன், கதவை சாத்திக்க. நீ கிளம்பல? கப்பு கொடுக்கலீங்களா? இந்தா வச்சிட்டேன். What? I am Gopalakrishnan. Go. Yes, go Balakrishnan. Go. Go Balakrishnan. You go man. வெளியே இருக்க வேண்டியது உள்ள இருக்குது, உள்ள இருக்க வேண்டியது வெளியே இருக்கு.